ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு கூட அந்த சபையில இருக்கும்போது அந்த ஊழியர் வித்தியாசமான முறையிலே என்னை பல தடவைகள் அணுகினதை நான் கண்டிருக்கிறேன். ஜெப வேளையிலே என் மீது கரிசனை வைத்து ஜெபித்ததை நான் கண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல உங்களையும் நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு என்ற ஒரு நாமம் எங்களிடத்திலே இல்லாவிட்டால் நாங்கள் இன்றைக்கு இருந்திருப்போம் உலகத்திலே பாவத்திலும் குடியிலும் வெறியிலும் விபச்சாரத்திலும் பேசுத்தனத்திலும் அடைந்திருப்போம். இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற ஜனங்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலங்களிலே நான் சொல்லப்படுகிறபடியினாலே சொல்லுகிறேன், அப்படி ஒரு தரிசனம் உள்ள ஒரு ஆத்தும பாரம் உள்ள ஊழியர்களை எங்களாலே காண முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த சபையிலே நினைவு தெரிந்து 2007 இந்த தேசத்துக்கு வருகிற வரைக்கும், ஐயாவுடைய மரணத்துக்கு முன்பதாக வரைக்கும் அந்த ஆத்துமா, ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் அந்த தேவதாசனுக்கு இருந்த அந்த தரிசனம், அந்த கரிசனையை நான் இந்த தேசத்துக்கு வந்த ஒரு ஊழியர்களிடத்திலேயுமே நான் காணவில்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய ஆத்துமாவை நேசிக்கிறதை விட அந்த சபையிலே இருந்த ஆத்துமாக்களை நேசித்த ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல. ஹல்லேலூயா. பல சமயங்களிலே நான் சில முடிவுகளை எடுக்கும்போது, நான் உண்மையை சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட அந்த ஊழியக்காரனுடைய அன்பருடைய இருதயத்தை நிறைத்திருந்தது. நான் பல சமயத்திலே அந்த என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரிகள் சொன்ன சாட்சியை நினைத்து பல இடங்களிலே பல சமயத்திலே நான் பல தவறுகளை செய்யாமல் நான் என்னை விலக்கி கொண்டு வழிநடத்தி இருக்கிறேன். இந்த ஊழியக்காரனுடைய அன்பு என்னை அந்த அளவு நெருக்கிறது நிமித்தம். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு நான் வாஞ்சிக்கிறேன், ஒவ்வொருவருக்கும் அப்படியான ஒரு அன்புள்ள தகப்பன் இதயம் கொண்ட ஒரு ஊழியக்காரன் தேவை என்று. ஹல்லேலூயா. இயேசு எங்களுக்காக கொடுத்த தாசன். ஹல்லேலூயா. நான் நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளம் கலங்கும். நான் நன்றி சொல்லி இருக்கிறேன் ஆண்டவருக்கு அநேக தடவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, அப்படியான உண்மை உத்தமமான ஊழியர்களை இந்த தேசத்து ஜனங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, உங்களுக்குள்ளே அநேக உபாத்தியர்கள் உண்டு, தகப்பன்மார் இல்லை என்று சொல்லி. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் இதயத்தில் நினைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு தகப்பன் இருந்தார், தன்னை போல தன்னை விட நேசிக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருந்தார் என்று சொல்லி. உங்களுக்கும் அப்படியான ஊழியக்காரர்கள் அமையும்படியாக நீங்கள் தேவனிடத்திலே கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்துமாக நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. Saga
பரிசுத்தாவியா எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. திரு அவதாரத்தை கொண்ட தேவன். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் உண்மையாய் நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுடைய அன்பு மாறி போகும். ஆனால் அந்த என்னையும் உங்களை உருவாக்கின தேவனுடைய அன்பு மாறாததாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்களை நேசிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை ஒரு நாளும் மறவாமல் தன்னுடைய உள்ள கையிலே வரைந்து காலை தோறும் எங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய புதிய புதிய கிருபைகளினாலே எங்களை மூடுகிற தேவன். ஹல்லேலூயா. நானே ஐயா ராஜேந்திரம் ஐயாவை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னார். இந்த பாடல்களை கடந்த வாரத்திலே நான் எடுத்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சபையிலே கூட பழைய பாடலை பாடி ஆராதிக்கிற அந்த ஞாபகங்கள் எனக்கு வந்தது. அந்த நேரத்தில் நான் யோசித்தேன், சனிக்கிழமை உபவாசம் 9 மணிக்கு ஆரம்பிக்கிற நேரத்திலே ஐயா அவர்கள் 7 மணிக்கு அந்த முன்பதாக அந்த தூணுக்கு பக்கத்திலே வந்து இருப்பார். 5 மணிக்கு முடியும் என்று சொல்லுவார்கள். நான் 5 மணிக்கு தான் மழைக்கு வருவார். ஹல்லேலூயா. 6 மணி 7 மணி வரைக்கும் ஜனங்கள் இருந்து தேவனை ஆராதிப்பார்கள். கூட ஐயா கூட அவ்வளோ நேரம் இருந்து ஜனங்களோடு இருந்து அவர்களை ஜெபித்து ஆசீர்வதித்து அபிஷேகித்து அனுப்புவதை நான் கண்டிருக்கிறேன். ராவளிப்பு உபவாச ஜெபங்கள் இரவிலே துவங்கி விடிய காலையிலே தான் முடியும். 6 மணிக்கு முடியும் என்று சொல்வார்கள். ஆனால் 7 மணி 8 மணி ஆகும். ஜனங்களும் தாகத்தோடு காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த பலத்தையும் பெற்றுக்கொள்ள காத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பலமுள்ள தேவ மனுஷனுடைய பல ஜெபத்திலும் கண்ணீரிலும் உயிர் கட்டப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதை பார்க்கும் போதுதான் நான் சில நேரத்திலே கோபப்படுவதற்கு அதுதான் காரணம். ஊழியர்கள் இப்படியும் செய்து காட்டியிருக்கிறார்கள் எங்களுக்கு. ஏன் இந்த தேசத்திலே அது முடியாது? 2 மணி நேர உபவாசம், 2 மணி நேர ராவளிப்புகள். ஜனங்கள் ஏமாற்றப்படுகிற ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஐயா ராஜேந்திரன் தன்னுடைய கண்ணீரையும் இரத்தத்தையும் சிந்தி அங்கே ஜனங்களை உருவாக்கித்தான் நாங்கள் இந்த தேசங்களுக்கும் உலக தேசங்களுக்கும் இருக்கிற ஜனங்கள் அந்த பக்தி வைராக்கியத்தோடு தேவனுக்கு கிரியை செய்ய வேண்டும். வந்து இங்கே இருக்கிற சபையின் ஆவிகளோ ஊழியர்களுடைய ஆவிகளோ உங்களை மேற்கொள்ள நாங்கள் விடக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி கட்டி எழும்பும் போதுதான் எங்களுடைய வருங்கால சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் அங்கே வந்த அக்கினி இங்கே நூந்து போக நாங்கள் விடுவோமாயிருந்தால் எங்களுடைய சந்ததி வந்து நூந்து போகிற ஆவிதான் ஆட்கொள்ளும். தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய ஆதி தகப்பன்மார் உங்களை வழிநடத்தின காரியங்களை மறந்து போய்விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் இது கொடிதான காலம், பயங்கரமான காலம். நான் சொல்லுவேன், நாங்கள் அங்கே இருந்து ஓடி வந்து விட்டோம். இங்கே எங்களுக்கு பாதுகாப்பு என்றால் இயேசுவின் நாமம் மாத்திரமே. இயேசு இல்லாமல் எங்களுக்கு விடுதலையும் பாதுகாப்பும் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் நேசிக்கிற தேவன் என்றும் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா.
இதெல்லாம் பழைய பாடல்கள், பழைய காலங்களில் இருந்த தேவ மனுஷர்கள் எழுதின பாடல்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல்கள் இன்னும் யூடியூப்ல, இன்டர்நெட்ல இருக்கிறது. நீங்கள் தேடி பிடிச்சு வருகிற கால சந்ததிக்கு இது ஆசீர்வாதமான வசனங்கள் உள்ள பாடல்கள். இப்பவும் பாட்டு வருது, நான் அதை தவறென்று சொல்லவில்லை. அது வர போக போக புதுசாக வந்து கொண்டு இருக்கிறதான ஆராதனைக்கு என்று அந்த பாடல்களை நாங்கள் பயன்படுத்த முடியவில்லை. ஒரு சில பாடல்களை ஹல்லேலூயா. அவர் நாங்கள் பாடினோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் மாற மாட்டார். ஆனால் நாங்கள் ட்ரெண்டுக்கு எங்களையும் சபைகளையும் வருகிற சந்ததியையும் நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்களை வழிநடத்த நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கும் போது அவர் எல்லா காரியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி நடத்துவார். வஞ்சிக்கிற ஊழியர்களிடத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்வார். வஞ்சகமான காரியங்களை காண எங்களுடைய கண்களுக்கு தெளிவை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் பேதுருவிலே அந்த வசனம் உண்டு, கடைசி காலத்திலே அநேகர் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம் இது. வசனத்தை தான் சொல்லுவார்கள், சபை என்று தான் சொல்லுவார்கள், ஆராதனை என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் வஞ்சிக்கப்படுகிற எங்களை அறியாமலே நாங்கள் வஞ்சிக்கப்படுவோம். அங்கே நடத்தப்படுகிற காரியங்கள், ஆராதனை யாருக்கு நடத்தப்படுகிறது, எப்படி நடத்தப்படுகிறது, அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறாரா? ஹல்லேலூயா. இவைகளை நாங்கள் கவனித்து வருகிற சந்ததியை தேவ பயத்துக்குள்ளாய் நடத்த வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு தேவ பயம் என்றாலே என்னென்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வெளியே நடக்கிற மாதிரியே சபைக்குள்ளேயும் காரியங்கள். தயவு செய்து அன்பாய் நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அவர் தேவன், உங்களை தாயின் கர்ப்பத்திலே என்னையும் உருவாக்கின தேவன். அவருக்கென்று ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு. வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால் அந்த மல் யுத்தத்திலே அவனுக்கு வெற்றி இல்லை என்று சொல்லப்படுகிறது போல தேவன் எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் பல காரியங்களை சட்டமாய் கொடுத்திருக்கிறார். அவைகளை நாங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும். அது அப்படி இல்லை, நாங்கள் புதிய காலங்களிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள். ஏனென்றால் வார்த்தை சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக சொல்லித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்திலே, அவருடைய சமூகத்திலே தான் எங்களுக்கு ஆறுதல் உண்டு. ஹல்லேலூயா. தொடர்ந்துமாக நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Yeah.
ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வேறு எங்கேயும் அடைக்கலம் கிடையாது. இப்போ நாங்கள் கேள்விப்படுகிற அந்த பொல்லாத கொள்ளை நோய்களுக்கு அடைக்கலம் எங்கேயுமே இல்லை. நான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம், நேசரே உத்திருப்பாதம், அவருடைய பாதத்திலே அண்டி வந்திருக்கிற எங்களுக்கு அவரே அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே ஓடி போனாலும் அவர் உங்களை நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் அவரை தேட வேண்டிய காலகட்டத்திலே நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு காலத்திலே ஆண்டவரை அநேக தடவை ஏமாற்றி கொண்டிருந்திருக்கிறோம். அநேக தடவை ஏமாற்றி கொண்டிருந்திருக்கிறோம். சபைக்கு போவோம், எல்லாம் செய்வோம். வீட்டிலே வந்த உடனே உலக பிரகாரமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் நெருங்கி வந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களிடத்தில் நெருக்கமாக எல்லா காரியங்களிலையும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்றார், 2 எஜமானுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. நாங்கள் எதையாவது ஒன்றுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகை சமீபம். ஹல்லேலூயா. தொடர்பாய் நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உம்முடைய தயவினாலே எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேக பயங்கரங்கள், மனுஷனுடைய காரியங்களை மனுஷனுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறதை நாங்கள் காண்கிறோம். வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் மனுஷனுக்கு விரோதமாக. அவை ஒன்றும் என்னையும் உங்களையும் தொடாது. பார்க்கும்போது அதை குத்துவது போலதான் தெரியும். நாங்கள் பயத்து ஒளிய எங்கே இடம் என்று தான் தேடுவோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் நம்பி இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தொட்டுத்தான் என்னையும் உங்களையும் தொட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What
கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். உண்மையாய் கூப்பிடுகிற, தேவைக்கு மாத்திரம் கூப்பிடாதபடிக்கு உண்மையாய் அவரை கூப்பிடும் போது உங்களுக்கு காண்கிற தேவன். ஹல்லேலூயா. Hallelujah. 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 Yes, ஜீவிக்கிறார். ஆமென். ஆமென். தமிழ் எல்லாரும் தெரியும் தானே? அப்புறம் இருக்கிற நான் Haleluya. இயேசு ஜீவிக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இந்த காலகட்டத்தில் கிரியை செய்யறது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த உலகம் எல்லாம் பயந்து கொண்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இங்கே இப்போ நாங்கள் கூடியிருக்கிறோம் கடவுள்கிற ஒரு சேவையாகத்தான். ஆனாலும் நீங்கள் நானும் ஆண்டவர்கள் இருக்க வேண்டிய ஆட்களாக இருக்கிறோம். கடவுள் எங்களோட இருக்கிறான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நானும் சில காரியங்களை காட்டினாலும் பார்த்து எடுத்துக்கலாம். கடவுள் வந்து எங்களோட வீட்டையும் எங்களோட இருக்க ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆனால் இல்லாதபடியே தான் இப்படியான காரியம் நடக்குது. பாருங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டுது. ஆனால் சைனா அங்கே இங்கே கணக்கு காரியங்கள் நடந்தது. ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் நீங்கள் கூப்பிடுங்கன்னு பார்க்குற. ஆனால் அவரும் வாரத்துக்கு ரெடி. ஆனால் கட்டாயமாக ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டையும் வாரத்துக்கு ரெடியாக இருக்கு. ஆனால் நாங்கள் தான் அந்த வீட்டை கூப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நாங்களும் கூப்பிடுவோம். வேணும்னு சொன்னால் இதில் பைபிள் இருக்குது. முதல் ஆண்டவர் பைபிள் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். தெரியுமா? காணாமல் கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். ஆண்டவர் பைபிள் ஒரு 6 இடத்துல வீடுகளுக்கு போயிருக்கிறார். அங்கே ஆண்டவர் போடாமலாம் அற்புதம் நடந்திருக்கு. எஸ் இல்லைன்னா வேணும். அங்கே காணாமல் கல்யாணத்தில் போய் என்ன செய்ய நினைக்கிறீங்க நீங்கள்? ஏதோ ஒரு குறை அங்கே இருந்தது. அதை அவர் மாற்றி கொடுத்தார். கட்டாயமாக அவர் மார்க்கம் எல்லாம் அங்கே சமாதானம் இருக்கும், வருத்தம் இருக்காது. இப்போ நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம். என்னதுக்கு வந்து எதிர்பார்க்க தூரங்கள் என்னென்ன அலுவலகம் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னா ஒவ்வொருக்கும் அலுவலகம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இத்தனையும் லட்சக்கணக்கில் சனம்லாம் தெரியுது. ஆனால் நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு அடக்கமான ஒழுக்கமான பாதுகாப்பான வேலையாதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களை வீட்டை இருந்தாலும் இருக்கணும். ஆனால் நான் கொண்டு வந்து திருப்பி இங்கே புதுசாக எடுத்துக்கிட்டு போகிறோம். ஆனால் இப்போ அடுத்த பாதகெல்லாம் மட்டும் கடவுள் தான் எங்களை பாதகம். உங்களுக்கு தெரியாமல் உதவி செய்கிறேன். அண்டைங்கிற பிள்ளையாண்டு புரிந்திருக்கிற வீட்டை இருந்து. ஆனால் ஆண்டவராக பாதுகாத்தார். அப்போ அதை வந்து சாட்சியாக சொல்லியிருந்தேன். அதான் உண்மையாது. எங்களுக்கு தெரியும். நாங்கள் ரோட்ல எல்லாம் அப்படியே இருக்காங்க, வேலைக்கு போவாங்க, டாக்ஸியில் போவாங்க, காரில் போவாங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இங்கே வந்து முதலாவது ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். இந்த காணாமல் கல்யாணத்தில் போய் பெரிய அற்புதம். அங்கே அந்த காலங்களில் இங்கே நான் கல்யாணத்தில் சாப்பாடு பார்த்தாடியோ பெண் பார்த்தாடியோ வெளியில் வேணும் கருத்து போவாங்களே இல்லையோ, உண்மைதானே? அதே மாதிரி ஆண்டவர் வந்து அதில் பெரிய அந்த குறைய தீர்த்தாரன் இருக்குது. அதே போல பைபிளில் கன்னடத்தில் இருக்குது. நான் காட்டித்தரேன். ஆனாலும் வந்து ஆண்டவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நாங்கள் கிளியராக இருக்கணும். இதயம் வந்து சரியாக இருந்தால் தான் ஆண்டவர் இங்கே பிரேமநேகங்கிற ஆண்டவர் வருவார். மற்றது வீட்டையும் நான் கூட்டிக்கொண்டு போகிற அளவுக்கு கண்டாங்க நாங்கள் ஒரு அதுக்கு தகுதியாக நாங்களாக இருக்கணும். அதை விரும்புகிறேன் கடவுள். ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது கூடாரம் வந்து இயேசு ஜீவிக்கிற கூடாரம். உங்களுக்கு தெரியும். அநேக கொழும்பில் இந்த சபை பற்றி உங்களுக்கு தெரியும். இது அதில் குட்டி சபை உண்டு. ஆனால் ஆண்டவர் இருக்கிறார். என்ன நாங்கள் சில பேர் மூன்று பேரும் ஒரே மாதிரி பிரசங்கம் பண்ணுவேங்க. அது அப்படியே ஆண்டவர் உலகம் அந்த வார்த்தையில கொடுப்பாரு. இப்போ நாங்கள் ஒரு சந்திக்கிறதே கிடையாது. அப்போ இது வந்து முக்கியமாக இருக்குது. நீங்கள் நான் விசுவாசிச்சா வந்த காரியமும் வரும். ஒவ்வொருக்கும் ஒரு பிரதிபலம் இருக்கு. வருத்தமோ துன்பமோ தேவைகள் இருக்கும்.
அந்த தேவையில் ஆண்டவன் நீக்கி விடுவார். இது முதலாவது அவர் போய் அந்த வீட்டில் ஒரு அற்புதம் செய்தபடியால் அங்கே அந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்கும் நினைக்கிறேன். மற்றது அவர் கனகாரியம் அதே போல என்ன ஒன்று இருக்குது நான் பார்க்குறேன். பேதருண்ட வீட்டை போயிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா? பேதருண்ட பார்க்க என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? பைபிள் எல்லாரும் பைபிளாக தான் சொல்கிறேன். பேதருண்ட வீட்டை போய் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அவர்கிட்ட மாமியார் சரியான வருத்தமாக இருந்தாலும் அந்த காய்ச்சல்னா சும்மா இப்போ இப்போ இந்த கொரோனா வைரஸ் போடுவாங்க. அப்படி அதை சுகமாக்கினேன். அங்கேயும் ஒரு விடுதலை நடந்துருக்கு. அப்போ கட்டாயமாக அந்த ஆண்டவர் போகிற இடம் எல்லாம் ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. அதே போல் மாத்தா மரியாதைகிட்டே ஆண்டவர் போயிருந்தார். அங்கே வந்து பார்த்து ஆண்டவர் அவர் கிரியை பண்ணார். ஒரு ஆள் இல்லை, 2 பேரும் கொஞ்சம் தலைமைப்பட்டு தான் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் உறுதி வந்து கால்முடியில் இருந்தபடியால் எல்லாத்தையும் ஆண்டவர் வருகை போகிறது வரப்போகிற எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க அதை அழகாக அதை கண்டுபிடிச்சு ஆண்டவர் இருந்தார். மற்றவா கூட கிச்சனுக்கு இருந்தபடியாக ஏதோ பெரிய காரியம் நடந்திருக்கோ அவன் திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அது எனக்கு வந்து கணக்கு சொல்லணும்னு இருக்குது. ஆனால் இன்னொரு காரியம் வந்து 12 வயசு பிள்ளையோட இந்த சேர்ச்சியில் ஒரு சபையில் ஒரு பிரதானம் இருந்தவர் மகள் மோசம் போயிட்டான். அப்போ அந்த மகளை வந்து செத்து போனாங்க. 12 வயசு பிள்ளை. ஆண்டவர் அங்கே போயிருந்தேன். அங்கே என்ன நடந்து நினைக்கிறீங்க? செத்து போன பிள்ளை விட்டா போனால் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? கழிப்பு விட்ட அப்போ அங்கே துர்க்கம் தானே, அது துர்க்கம் இல்லை, தாங்க முடியாத இருக்கு தானே. 12 வயசு பிள்ளை வீட்டில் செத்துருக்கேன்டா. ஆண்டவர் அதை பெரிய காரியமாக செய்தார். வீரை கொடுத்தபடியாக பெரிய காரியம் தானே. ஆண்டவர் தான் போனேன். வேற எலியாவோ மோசையோ போயில ஆண்டவர் நேரடியாக போயிருந்தார். அப்போ இங்கே வந்திருக்கிறோம் அவர் தான், நீங்கள் தேடி வந்தவரும் அவர் தான். கட்டாயமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு நீங்கள் தேடி வந்தபடியா கட்டாயம் ஆண்டவர் செய்வார். அதே போல நான் ஒரு வசனத்தை பார்ப்போமா? பிரசங்கி எடுக்கிறீங்களா? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் வந்தாலும் தாழ்த்தி சில காரியத்தை விட வேண்டியதை விட விட்டால் ஆண்டவங்களோட வருவார் கட்டாயம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். இதுக்கு முன்னுக்கு நாங்கள் சில வேளை நாங்கள் ரசிக்கப்பட்ட வந்த காலத்தில் ஏதாவது ஆண்டவர் நான் மறந்தும் தெரியாம நாங்கள் சொல்லியிருக்கோம். விளங்குதாங்களுக்கு சில வேளை புதுலாவரில் வந்து மனவன் சொல்லியிருப்பீங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. அதே மாதிரி கடவுள்கிட்ட வர நீங்கள் ஏதாவது மனவன் சொல்லியிருப்பேன். நான் தான் நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்கோம். கடவுள் ஆண்டவர் நீங்கள் இதை செய்யுங்க, நான் அதை செய்யணும், அதை செய்யணும். அப்படியே நீங்கள் தெரியும் உங்களுக்கு யாக்கோ வந்து என்ன கஷ்டப்பட்டாரு, சொன்னது செய்யாமல் பல கஷ்டப்பட்டாரு, திருப்பி செய்து வந்தேன். அதே மாதிரி ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். இடக்கு முடக்க நாங்கள் சொல்லியிருந்தா அதை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சொல்லியிருக்கலாம், 15 வருஷத்துக்கு மேலே சொல்லிக்கலாம், இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே சொல்லிக்கலாம். அதை முடக்கமாக பாயதாக சொல்லிட்டீங்கன்னா அதை ஆண்டவர் செய்வேன். ஆண்டவர் அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் ஆண்டவர், அவர் வந்து கடவுள். அவர் நீங்கள் ஒழிச்சு நான் அன்றைக்கு சொல்லியிருந்தேன் பிள்ளைகளுக்கு டெலிஃபோனை வந்து இப்படி கதைக்க அப்படி அதை வந்து வச்சுருவேன், இந்த சைடாக வச்சுருவேன். நீங்கள் என்ன கதைக்கிறீங்கன்னு கட்டுவான்னு இருப்பாங்க. அது வந்து முக்கியமாக இருக்குது. அப்போ அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் நீங்களும் சொல்கிறோமோ அதை அவன் கேட்பார். நீங்கள் இந்த பொருத்தனைகளை செய்திருந்தீங்க என்றால் அதற்கு தடையாக இருக்கும், அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். என்னத்துக்கு தடையாக இருக்கும்? அவர் உண்மை உள்ளது ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் மாறுவோம், மனப்படம் மாறி கதைப்போம், மாறி செய்வோம். ஆனால் அவர் உண்மை உள்ளது மாற மாட்டேன். அதை கவனிச்சு கொண்டு இருப்பாங்க. எப்போ 2 வருவாங்க, எப்போ செய்வாங்கன்னு பார்த்து கொண்டு இருப்பாங்க. அது முக்கியமாக இருக்குது. நீங்கள் அதில் செய்வாங்க கவனமாக இருக்கணும். ஒரு கவனமாக இருந்தால் நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். நாங்கள் ஜபிக்க முதலே அவர் எங்களுக்கு ஆன்சர் வந்துடும், கட்டாயம் தருவார். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதா பாருங்க. நாங்கள் சரியாக இருந்தால் கிளியராக நாங்கள் முழங்கால் முதலே தருவார். அண்ணன் என்ன எப்படி இருக்கப்பான்னு சொன்னால் அவர் அடுத்த நாள் அந்த கிளியர் பண்ணி விடுவார். இல்லாட்டி பெரிய பாரமாக இருக்கும், தூரம் பெரிய சாக்கு போட்டோம் பெரிய மாதிரி இருக்கும். அதான் நான் ஒரு பாடி வந்து சொல்லுவேன். ஒரு
பணக்காரன் ஒரு ஏழையை சந்திச்சா என்ன கதை நினைக்கிறீங்க நீங்க? ஒரு பெரிய பணக்காரன் ஏழையும் வந்து சந்திச்சாங்கன்னா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? ஒரு பிச்சைக்காரன் ஒரு பணக்காரன் சந்திச்சா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? என்ன நடக்குங்க? அதாவது வெற்றியை சொல்லுவார். இவர் திமிராக இருப்பார், அவர் தாழ்மையாக இருப்பார். அவ்வளோதான். அதுதான் இது. எனக்கு அது பகுதி அது நிறைய வருவது. ஆனால் இதிலும் பயப்படும் அதில் இருக்குது. அதை நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி சகையை ஒன்று மரத்தில் இருக்கிறாரு. ஆண்டர் சொல்கிறார், நான் உங்களை வீட்டை வர போடுறேன். பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக்கில் படிச்சிருக்கீங்களா? அதனால் ஆண்டர் சொன்ன அந்த வீட்டை பாருங்க. அவன் கிளியர், ஆள் கிளியர்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஆண்டவர் போக மாட்டேன், அவர் சொல்ல மாட்டேன். நான் வர ஓட்டியாரு. அவன் கிளியர். ஆனால் அந்த அவன் வேலை வந்து அவனை ஒன்றும் செய்ய முடியாமல் பண்ணியிருக்குது. தெரியாது, வேறு பாசம் பண்ண தெரியல. ஆனால் அவன்கிட்ட போனேன். அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அவன் டக்குனு கிளியராக போனான். அதே மாதிரி சச்சில் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நாங்கள் அதில் கூட்டி நாங்கள் கிளியராக வந்து நிற்க அவர் வந்து எங்களோட போகிறது அவர்கிட்ட வந்து இடங்களை கிளியர் பண்ணுவார். கட்டாயம் கிளியர் பண்ணுவார். இதை நீங்கள் மனசுக்கு எடுத்துக்கொள்ளுங்கோ. எல்லாரும் கடவுள் கூட ஆசீர்வதிப்பார். அடுத்த கட்டம் வந்து பார்க்கலாமா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாசிக்க முடியுமா? ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். இந்த உலகத்தில் நான் சொன்ன மாதிரி தான். ஆனால் அவர் பணக்காரனே அவர் தான் வச்சிருக்கிறார். ஏனென்றால் சில தேவைகளுக்கு வேணும். எல்லாரும் வேலையாக இருந்தாலும் பண்ண முடியாது, எல்லாரும் பணக்காரனும் பண்ண முடியாது. அவர் தான் வச்சிருக்கிறான்னு சொல்லுது. பாருங்களா, குறிக்கப்படுறது. அதுக்காக நான் பணக்காரன் ஆகணும்னு வந்து நிற்க வேண்டாம். ஆனால் அவருக்கு தெரியும், எங்களுக்கு கணக்காக தான் தருவார். கடவுள் எங்களுக்கு சுமக்கக்கூடியவர் தான் தருவார். அவர் தான் கடவுள். இலங்கப்படுத்தி போனால் தான் நாங்கள் சிக்கல் காமிட்டு போவோம். நான் நினைக்கிறேன் அதன் கூட இருப்பார். அதை தொடர்ந்து விடுங்களா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதை விட உங்களுக்கு தான் தேவையா? ஆண்டவர் வந்து வீட்டை வந்து சாப்பிட்றதா முடியுமா? நாங்கள் கண்டுகொள்ள முடியாட்டியும் ஆனால் சில காரியங்கள் உங்களுக்கு நாங்கள் உணர்த்தி கொண்டே எல்லாம் செய்வார். கட்டாயங்கள் செய்வார். அதை நாங்கள் இதை வந்து கடைப்பிடிக்கிறோம். காணும் கட்டாயம் செய்வார். ஆண்டவர் வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஆண்டவர் உங்களோட என்னோட இருந்துட்டாருன்னா ஒன்றுமே இல்லைன்னா சிம்பிளாக இருக்கும். கட்டாயம் ஈஸியாக இருக்கும். இதை நான் ஃபாலோ பண்ணுவோம். கத்தரோட இருப்பார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். வருகை தந்திருக்கிற இன்று புதிதாக வந்து காண தந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிஸ்டர், do you understand Tamil? No. Is there any translation into? யாருக்கு முடியும்? ஜெனிஃபருக்கு முடியுமா? சிங்களா பின்னதாக இருக்கும் பொழுது அல்லது Harish, can you do the translation? Can you get the mic in there? Okay. அவர்களோடு மற்றும் வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது பாஸ் ஜோஷுவா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் உங்களுடைய வீட்டிலே வந்து வாசம் செய்ய விரும்புகிறார் என்று. Sister, that brother will translate you. கர்த்தர் எல்லாருடைய வீட்டிலும் வந்து தானம் ஒரு நபராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். அப்படி என்றால் என்ன? அவர் தெய்வம், அவர் பரலோகத்திலே இருக்கிற ஆண்டவர். ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் விரும்பும் பொழுது அவரும் அவர்களோடு வந்து இருக்க விரும்புகிறார். கடைசியாக ஒரு வார்த்தையை வாசித்தீர்கள், மீண்டும் வாசிப்போம்.
சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் அறிந்த வார்த்தை, ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிப்போம். சிங்களம் இல்லாததினால், சிங்கள பைபிள் இல்லாததினால் தமிழிலும் ஆங்கிலத்திலேயும் வாசிப்போம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். If anyone hears my voice and opens the door, and I will come and eat with them, and they shall eat with me. எப்படியா அப்படி என்றால் என்ன? இப்ப பாஸ்டர் சொன்னார், அப்படி ஒரு போஜன பந்தியிலே எல்லாரும் நீங்கள் ஒரு குடும்பமாய் இருந்து உண்ணும் பொழுது ஒரு ஐக்கியம் இருக்கும், ஒரு உறவு இருக்கும். அந்த ஐக்கியமும் உறவும் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது இருக்கும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம் என்று. ஜீவ அப்பம் என்றால் மனுஷனுக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த வழிமுறை நீங்கள் உங்கள் வாசலை திறக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறது. போஜனம் என்றால் என்ன? ஆகாரம். ஆண்டவர் ஜீவ அப்பமாயிருக்கிறார். அந்த ஜீவ அப்பம் எங்களுக்குள்ளே எங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. When Jesus enters our lives transformed. It gets transformed. It becomes different. அது மாற்றப்படுகிறது. மாற்றப்படும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே அதிசயங்கள் நடக்கிறது. ஒரு நாள் உங்களிடம் அந்த கதை சொன்ன தெரியவில்லை, ஒரு முழு இருதயத்தோடும் எப்படி தேவனுக்கு ஒரு வீட்டை கொடுப்பது என்று சொன்னேன். ஒரு உவமை போன்ற ஒரு கதை. அது என்ன அந்த உவமை? ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு வீட்டை வாங்கினானாம், ஒரு பெரிய வீட்டை வாங்கினான். வாங்கிவிட்டு சொன்னானாம், கடவுளே இதுதான் இந்த வீடு, ஆசீர்வதிங்க, நல்லா இருக்கணும் என்றெல்லாம் சொன்னானாம். அப்படி இருக்கும் பொழுது அவன் வீடெல்லாம் வாங்கி ஒரு நாள் பெரிய சத்தம் கேட்கிறதா வீட்டு வாசலிலே. பெரிய கதவை யாரோ ஒருவன் சாதாரணமாய் நாங்கள் தட்டும் பொழுது சாதாரணமாய் we knock the door. But when one person is aggressive, யாராவது ஒருவன் கோபமாய் இருந்தால் அல்லது அவசரமாய் என்ன செய்வார்கள்? வேகமாய் தட்டுவார்கள், மிக வேகமான சத்தத்தோடு தட்டுவார்கள். அப்படி மட்டுமல்ல, அதை விட பலமாக சத்தமாக அந்த கதவு தட்டப்படுகிறதா. யாரா இந்த புது வீட்டுக்குள்ளே இப்படி செய்கிறார்கள் என்று அவன் கதவை திறக்கும் பொழுது ஒரு பொல்லாத பிசாசு போன்ற ஒரு உருவம் அந்த வீட்டுக்குள்ளே உட்பிரவேசிக்க, அந்த கதவை திறந்ததும் அந்த இடைக்குள்ளே வந்து அந்த வீட்டுக்குள்ளே வர முயற்சி எடுக்கிறதா. அவன் எவ்வளவோ கத்தி குளறி, ஆண்டவரே காப்பாற்று, தெய்வமே இந்த பிசாசை துரத்தும் என்று கதவை மூடிவிட்டான். மூடிவிட்டு அவனுக்கு கடவுளோட கோபம். ஆண்டவரே இந்த வீட்டை வாங்கும் பொழுது நான் உனக்கு சொல்லிவிட்டு தானே வாங்கினேன், அப்பே பிசாசை நீ அனுமதித்தாய் என் வீட்டுக்குள் வருவதற்கு என்று. ஆண்டவர் சொன்னாரா, நீ எனக்கு சொன்னாய், நானும் வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயா? நீ எப்பொழுது கேட்டாயா? இல்லையே. நீ என்னை இன்வைட் பண்ணி, யூ ஜஸ்ட் இன்ஃபார்ம் மீ. நீ என்னை சும்மா சொன்னாய். அதான் சிலருக்கு கோபம் வரும். ஒரு மரண வீட்டுக்கும் கல்யாண வீட்டுக்கும் வித்தியாசமான அழைப்பிதழ் கிடைக்கும். மரண வீட்டுக்கு யாருமே அழைத்து தான் வர வேண்டும் என்று அல்ல. You don't need to be invited to go to a funeral house. funeral ஆனது அறிந்து கேள்விப்பட்டு அப்படி வர வேண்டிய ஒரு வீடு. ஆனால் திருமண வீட்டின் அழைப்பானது அழைக்கப்படும் பொழுதுதான் வர வேண்டும். அது என்ன, நான் போய் பார்ப்போம், இவன் அழைக்காவிட்டால் நான் போய் சாப்பிடுவேன் என்றால் அது ஒரு ஏளனமாகிவிடும் அந்த இடத்திலே. ஆகவே மரண வீட்டுக்கு சிலருக்கு கோபம், என்ன இந்த மரண வீட்டுக்கு கூப்பிடவில்லை. ஒருவன் செத்து எல்லாரும் அழுதுட்டு இருக்க நேரம் இவங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் தான் கேள்விப்பட்டு அறிந்து அந்த இடத்துக்கு வர வேண்டும். முடிந்தால் ஒரு தருணம் கிடைத்தால் அவர்கள் அறிவிப்பார்கள். அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சிலர் பரம்பரையாய் சண்டை பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். மரண வீடு என்ன, ஒரு நல்ல சந்தோஷத்துக்காக அவர்கள் கொண்டாடுகிறார்கள்.
மறித்து துயரத்திலே அடக்கம் பண்ண முன்பதாக செய்யப்படுகிற ஒரு நிகழ்வு. இப்படியும் மென்டாலிட்டி சில மனுஷர்களுக்கு இருக்கு. சரி, கடவுளே நீர் வந்து என் வீட்டை வாரம் என்று அந்த மனிதன் கடவுளுக்கு அழைத்தானா, வாங்க ஆண்டவரே இருங்க சந்தோஷமா இருக்கலாம் என்று. அன்று இரவும் அதே முன்பு வந்த சத்தம் போல ஒரு பெரிய சத்தம், கதவிலே தட்டுகிற சத்தம், அடிக்கிறது பெரிய சத்தங்களோடு வருகிறதா. இவனுக்கு இப்பொழுது டவுட், இது வேறு யாருமோ அவசரமா தட்டுகிறார்களோ என்று துறக்க பார்த்தால் முன்பு வந்த பேய் விட இன்னும் பெரிதான ஒரு பேய் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே வர முயற்சி எடுக்கிறதா. இவன் கத்துக்கிறானா, ஆண்டவரே காப்பாற்றும், தெய்வமே காப்பாற்றும், தகப்பனே கடவுளே என்றெல்லாம் கூப்பிடுறானா. ஆனால் கடவுள் வரவில்லையா. ஏதோ தன்னுடைய முயற்சினால் கத்தி குளறி சத்தத்தோடு கதவை மூடிவிட்டார். இன்னும் அவனுக்கு கடவுளோடு கோபம். வெளியே இருந்த உன்னை ஆண்டவரை நான் இப்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டேன், இப்பே நீ பேய் அனுமதிச்ச வர்றதுக்கு. இப்படிதான் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிடும். ஒரு வார்த்தை கடவுள் நிச்சயம் அவங்களை ஆசீர்வதிக்கணும் என்று நினைப்பார்கள். மற்றவன் இரவு பகலா கெஞ்சுவான், கடவுளே எனக்கு அந்த பண கஷ்டத்தை நீக்கும், ஆண்டவரே இந்த கண்ணீரை துடையும், ஆண்டவரே இந்த வீட்டு தேவையை சந்தியும். இவங்க வருவாங்க திடீர்னு, கத்தாவே நீ சோமாக்கனே இல்லை, நான் உங்க நம்ப மாட்டேன். சில சொல்லுவார்கள், கத்தாவே உமக்கு 1000 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வார்த்தையில 1000 ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சு. உண்மையான விசுவாசி என்ன செய்வாங்க, உண்மையான கடவுள், கத்தாவே நீ எனக்கு ஆகாரம் தந்தீரே உமக்கு சோஸ்திரம், எனக்கு வீடு தந்தீரே உமக்கு சோஸ்திரம், என்னை வாழ செய்தீரே உமக்கு சோஸ்திரம், என் பிள்ளைகளுக்கு இது செய்தீரே உமக்கு சோஸ்திரம், உண்மையாய் சோஸ்திரம் சொல்லி இவன் கத்தாவே உமக்கு கோடி நன்றி ஐயா ஏமாத்திட்டு போயிடுவான். 3 வார்த்தையில கோடி நன்றி வருமா? 3 வார்த்தையில முடியாது. அப்ப அப்படிதான் இன்னைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருந்தது. அவனுக்கு இன்னும் கோபம், ஆண்டவரை நான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டு பிசாசை நீ அனுமதித்து விட்டாயே. ஆண்டவர் சொன்னாராம், நீ என்னை வீட்டுக்குள்ளே அனுமதித்த எனக்கு எத்தனை ரூம் இருக்கு, ஏதாவது ஒரு ரூம்ல வந்து தங்குங்க ஆண்டவரே என்று என்னை நீ இன்வைட் பண்ணியிருந்தியா? இல்லையே. சரி ஆண்டவரே வாங்க, புது பெட்ஷீட் எல்லாம் போட்டிருக்கு, இந்த இடத்துல இருந்த ஆண்டவரே. இட்ஸ் ஜஸ்ட் a woman, it's not a real story, it's a parable. உவமையான ஒரு கதை. இந்த இடத்துல தங்குங்க ஆண்டவரே. இப்ப அடுத்த வாரம் இதே போன்று இவன் நல்லா தூங்கி கொண்டு, ஐயோ இப்படி ஒரு வீடு இருக்கு எனக்கு என்று அன்னைக்கும் பொழுது சத்தம் தொடங்கி விட்டது. என்னடா இது புதுனமா இருக்கு, இப்ப கடவுளை கூப்பிடாச்சு, இப்ப ரூம் கொடுத்தாச்சு, இப்ப ஆண்டவர் இருக்கிறாருடா வீட்டை. இன்னும் பிசாசு வருகிறான், சேர்த்து பார்ப்போம் என்றால் அவன் இன்னும் ஆக்ரோஷமா இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவனை கொள்ளுகிற அளவு வேகத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். அந்த சத்தத்தோடு தான் பயங்கரமாக தட்டுகிறான். துறந்தால் இன்னும் பேய் போராடி 1 மணித்தியால 2 மணித்தியால போராடி ஏதோ கதவை மூடி விட்டான். மூடி இன்னும் கடவுளோடு கோபம், ஆண்டவரே உன்னை வெளியால நின்ற உன்னை ஆண்டவரே நான் இந்த வீட்டை கூப்பிட்டேன், இப்ப வீட்டை இருந்து ரூம்ல இருக்கையும் வைத்துட்டேன், இப்ப என்ன பிரச்சனை நமக்கு, ஏன் பிசாசை அனுமதிக்கிறேன் என் வீட்டுக்கு வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு, என் வீட்டை அழிக்க ஏன் அவன் வருகிறான்? கடவுள் சொன்னாரா, நீ வேதம் அறிந்தவன், கடவுளை அறிந்தவன். வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தானை விட என்னை விட உலகத்தை நேசிக்கிறவன் என்னிலே அன்பில்லாதவன். ஆண்டவர் சில இடத்திலே தன் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். பாருங்கள், தன் பிள்ளையை கூட அதிகமாய் நேசித்து கடவுளை தடுகிறவன் கூட கடவுளும் அப்படிதான் நினைப்பார் என்று அந்த இடத்துல எவ்வளவோ அன்புள்ள ஆண்டவர், ஆனால் தன் மகிமையை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். தன் புருஷனை, தன் மனைவி, தன் பிள்ளைகளை, தன் தாயை, தன் தகப்பனை ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே நீ முதலிடம் அன்புதான், நான் மீதி எல்லாவற்றையும் உனக்கு செய்வேன். இதான் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அல்ல. அப்ப இவனுக்கு கோபம், சரியானவர் அதுதானே நான் உனக்கு செய்து ரூம் தந்தேன். சொன்னாரா, நீ ரூம் தந்த, உனக்கு 7 ரூம் இருக்கு, அதுல அழகான நல்ல ரூமை நீ எனக்கு தர இல்லையே. கடவுள் ஃபில்டர் பண்ணி அவனை கொண்டு வா, மனம் திரும்ப வைத்து. நீ ரூம் தந்த, நான் என்ன 7 ரூம்ல ஒரு ரூம்ல இருக்கிறவனா? நான் என்ன உன்னை போல மனுஷனா? நான் கடவுள், நான் தெய்வம், உன்னை படைத்தவன், எனக்கு அந்த இடம் இல்லையா? முதலிடம் நீ மட்டும் மாஸ்டர் பெட்ரூம்ல படுக்கிற, பெரிய கட்டில், பெரிய வசதி, அட்டாச் டாய்லெட், அப்படி ஜக்கூசி எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு ரூம் தான் நீ தந்த. ஆகவே இன்னும் என்னுடைய பாதுகாப்பு உனக்கு இன்னும் இல்லாமல் இருக்கிறது என்று எப்பொழுது சொன்னானோ, ஆண்டவரை தாங்க இதுதான் இந்த வீட்டில் இருக்கிற நல்ல ரூம்,
இதுலயே தான் எல்லாமே இருக்கு, இதுல தான் எல்லா வசதியும் தாங்க ஆண்டவரே. அப்படி சொல்லியும் அன்றிரவு அதே சத்தம் வந்து விட்டுதான். இது என்னடா புது கதையா இருக்கு, கதைக்கு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கு கதை. இதுக்கு மேல அந்த மனிதனிடம் கடவுள் என்ன எதிர்பார்க்கலாம்? அவன் அப்படியாக தூங்கும் பொழுது பாரிய சத்தம், ஆக்ரோஷமான சத்தம். ஆனாலும் அவன் பரவாயில்லை என்று துறக்கப்படும் பொழுது பிசாசானவன் கத்திக்கொண்டு தள்ளிக்கொண்டு அவனை கடித்து தின்னுவதை போல போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு சத்தம் கேட்கிறது, படியிலே ஒருவர் நடந்து வருகிற சத்தம். இங்கே இவன் கத்தி குளறி உள்ளே வர பார்க்கிறான். ஆனால் ஒருவர் நடந்து வருகிற சத்தமும் அவனுக்கு கேட்கிறது. ஆண்டவர் நடந்து வருகிறார். அவர் சத்தம், அவருடைய பாத சத்தம் கேட்க கேட்க வெளியே இருந்து உள்ளே வரவிருந்த பிசாசு பயந்து நடுங்கி அவன் தள்ளுவதை விட்டுவிட்டு அவன் அந்த வீட்டை விட்டே ஓட பார்த்து ஆண்டவர் நெருங்கிக்கிட்டே வர வர அவன் பாய்ந்து ஓடிவிட்டான். இதுதான் ஆண்டவரை ஒரு வீட்டுக்குள்ளே அனுமதிக்கும் பொழுது உங்களுக்காக அவர் போராடுவார், உங்களுக்காக அவர் செயல்படுவார், உங்களுடைய கஷ்டத்தை அவர் சுமந்து கொள்ளுவார். நாம அறக்குறையா கடவுளுக்கு செய்யறதுனாலதான் எல்லாவற்றையும் நமக்கு அறக்குறையா சில காரியம் வந்து கொண்டிருக்கு. முழுதாக அவருக்கு செய்யும் பொழுது மனவாஞ்சையோடு அந்த மனிதனை போல வீட்டை மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளே அனுமதித்தது மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளே ஏதோ எல்லாத்துக்கும் சமானமாய் கொடுத்தது போல அல்ல, அதில முதலிடத்தை கொடுத்த பொழுதுதான் அவனுடைய சத்துருவை ஆண்டவரை துரத்த தொடங்கினார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு தன் கதவை திறந்தால் நான் அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தேன். பாஸ்டர் ஜோஷுவா சொன்னாரே, சகேயு அவரை பார்க்க வாஞ்சையாய் ஓடி வந்தான். ஆண்டவர் பார்த்தார், வா உன்னை வீட்டை நான் தங்க வேண்டும். எல்லாரும் தூஷிக்கிறார்கள், இவன் பாவி, இவன் கள்ளன், இவன் எங்கள் பணத்தை எல்லாம் வாங்கின துரோகி, இவனுடைய வீட்டுக்கு இந்த தெய்வம் போகிறாரா? ஆம், பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு வந்தார். அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் போனார். எல்லாரும் அவனை குற்றவாளியாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பது அவனுடைய எதிர்காலத்தை. ஆண்டவர் வரும் வரையும் அவன் பாவி, ஆண்டவர் வரும் வரையும் அவன் துரோகி, ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்குள் வரும் வரையும் அவன் ஒரு வஞ்சகன், ஆண்டவர் வரும் வரையும் அவன் ஒரு சுயலாபம் கொண்டவன், தற்பெருமை கொண்டவன், எனக்கு எனக்கு என்று எல்லாவற்றையும் வாங்குகிறவன். ஆண்டவராகிய இயேசு எல்லாரும் பேசுறதை அறிந்திருந்தார். எல்லாரும் குற்றம் பேசுறாங்க, குறு காசிப் நடக்குது. இப்ப காசிப் எப்படி நடக்கும்? இமெயில்ல நடக்கும். போன் முடிஞ்சு, போன் காலம் முடிஞ்சு, வீட்டுல இருந்து போன். இப்ப இமெயில் இப்ப முடியுது. இப்ப வாட்ஸ்அப், வைபர், அதை விட என்ன ஸ்பீடா இருக்கு. ஸ்பீட் கம்யூனிகேஷன் மெத்தட், ஸ்னாப்சாட்டா, அதுலயும் காசிப். இப்ப எல்லாத்துலயும் காசிப். அந்த காசிப் தொடங்கிட்டாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்து அவர் இவங்களோட காசிப் இல்லை, அவனுடைய எதிர்காலத்தை தான் ஆண்டவர் பார்த்தார். வீட்டுக்குள்ளே போனா ஒன்றுமே சொல்லலடே, சலையுடைய பெட்டி இவ்வளவு கேவலமா பேசுறாங்கடா, மனம் திரும்பிடா, ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் பார்த்து கொண்டே இருந்தார் எல்லாவற்றையும். ஆண்டவர் சாப்பிட்டார், ஆகாரம் உண்டார். ஆண்டவர் நான் உன் வீட்டுக்குள் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் கதவை துறந்து கொடுத்தான். வாரும் ஆண்டவரே, நான் பாவிதான், நான் ஒரு துரோகிதான், நான் ஒரு அக்கிரமக்காரன் தான், நான் மற்றவனுடைய பணத்தை வஞ்சித்தவன் தான். ஆனால் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் என் வீட்டுக்குள்ளே. ஆண்டவர் வீட்டுக்குள்ளே வந்து ஆண்டவர் வீட்டை விட்டு வெளியால போகிறார். துரோகி நல்லவனாய் மாறி முடிந்தாயிற்று. வஞ்சித்தவன் கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான். இதுதான் ஆண்டவராகிய இயேசு சுவாமி வீட்டுக்குள்ளே வரும் பொழுது வருகிற ஆசீர்வாதங்கள். உலகமே போடுகிறது, ஐயோ துரோகி என்று சொன்னவன் உனக்கு பணம் எல்லாம் தருகிறான், எங்கள்கிட்ட 2 மடங்கு வஞ்சித்தவன் இங்கு அநேகத்தை கொண்டு தருகிறானே. இதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் இரக்கங்கள். அவர் வரும் பொழுது எல்லாம் மாற்றுவார், எங்கள் பாவங்களை மாற்றுவார். ஏசாயா 38 அதிகாரம் 17 வசனம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 38 அதிகாரம் 17 வசனம். ஐசாயா chapter 38 verse 17. இதோ சமாதானத்துக்கு பதிலாக
மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். என் பாவங்களை எல்லாம் உன் முதுகுக்கு பின்னாக வீசி விட்டீர் ஆண்டவரே. இன்னொரு என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். நாங்கள் எவ்வளவு பாவிகள் தெரியுமா? இந்த உலகத்திலே மனிதனாய் பிறக்கும் பொழுதே பாவத்திலே தான் பிறக்கிறோம். சரீர தொடர்பாய் ஒரு இச்சையிலே தான் மனுஷன் பிறக்கிறார். அது கூட பாவம் தான். ஆனால் கணவன் மனைவி என்கிற பந்தத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் சரீர இச்சை என்பது ஒரு பாவம். ஆனாலும் பந்தத்திலே சந்ததி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். நாங்கள் பாவத்திலே பிறந்தவர்கள். பொய் பாவம். ஒரு 17 வயது ஒரு பிள்ளை ஒரு மாணவி நண்பனா இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு கடவுளை குறித்து சொன்ன மாதிரி ஒரு பௌத்த பிள்ளை, கடவுளை அறியாத ஒரு பிள்ளை. ஒரு நாள் கேள்வி வந்தது. இந்த பிள்ளைக்கு ஒரு 20-22 வயது வரும் பொழுது இவர் ஒரு 49 வயது ஆணோடு தொடர்பாகி விட்டார் இலங்கையிலே. அந்த 49 வயதான மனிதன் கிட்டத்தட்ட 29 வயது இந்த பிள்ளையை விட அவர் கூட. அது மட்டுமல்ல, அவர் திருமணம் முடித்த ஒரு மனிதன். அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது. அப்பொழுது ஒரு நாள் எங்களோட டின்னருக்கு வந்த பொழுது எல்லாம் டின்னர் முடிந்து மற்ற நண்பர்லாம் கேட்கிறாரு. நான் கூப்பிடுங்கப்பா, ஐ ஹர்ட் சம்திங் லைக் திஸ், இஸ் இட் ட்ரூ? நீ என்ன இப்படி ஒரு திருமணம் முடித்து டிவோர்ஸ் ஆகாமல் இருக்கிற ஒரு ஆணோடு நீ தொடர்பாக இருக்கிறாயா என்று கேட்டேன். ஆம், நான் இருக்கிறேன் என்று கேட்டார். சொல்லுவாங்க, அது தவறாய் விளங்கவில்லையா என்று கேட்டேன். இல்லையே. இப்ப நான் சொன்னேன், நீ இப்ப பிராக்டிக்கலா பார்த்தா நீ அந்த மனுஷனுடைய மனைவி என்று வைப்போம். உனக்கு பிள்ளைகள் இருக்கிறது. இன்னும் ஒரு பெண் உன் புருஷனை வஞ்சிக்க வந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு பெண் உன் புருஷனை தனக்கு சொந்தமாக்கி உன் குடும்பத்தை அனாதையாக்க நினைத்தால் அந்த நிலையிலே, அந்த மனைவி படுகிற கஷ்ட நிலையிலே நீ இருந்து உன்னை சிந்தித்துப்பார். No, I can't do anything because he truly loves me, that this என்றெல்லாம் கதை விட்டார். சொன்னேன், அவன் அடுத்தது உன்னைய டின்னருக்கு கூப்பிடுவான். பிறகு 2-3 தரம் லட்சம் போவீங்க. பிறகு அவனுக்கு டிக்கெட் போட்டு உன்னை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போவான். அங்கே வா, ட்ரிப் போவோம், இங்கே வா, அங்கே என்று. அதன் பின்பதாக உன் சரீரத்தை அவன் அனுபவிப்பான். கொஞ்ச நாள் போக உன்னை கலட்டி விட்டு உன்னை விரட்டி விட்டுருவான். போடி உன்னை வேலையை பார்த்துட்டு இது நடக்கும் உனக்கு. நோ, he truly loves me. இதெல்லாம் அவர் சொன்னார். சொன்னேன், இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக நடக்கிறது உனக்கு சொல்லி ஆயிடுச்சு. அதை விட உனக்கு இது பாவம் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டேன். இது பிழை, இது பாவம் என்று உனக்கு தெரியாதா? No, my religion doesn't teach about it. No one told it is a sin என்று சொன்னார். யாருமே எனக்கு சொல்லவில்லை இது பாவம் என்று. ஏனென்றால் வேதம் தான் எது பாவம் எது பரிசுத்தம் என்பதை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது. வேதம், பரிசுத்த வேதம். அதை தான் சாமவேத தண்டிய மகா பிராமணம் என்கிற இந்து புஸ்தகம் அழகாக சொல்லுகிறது. பிரஜாபதி வேதாத்மியம் சமஸ்கிருதத்திலே சொல்லுகிறது, தமிழ் அல்ல, இது சமஸ்கிருதம். பிரஜாபதி வேதாத்மியம் ஆத்மானியம் யன்யம் கிறித்துவ பிரயாச்சித்தம். பிரஜாபதியாகிய தெய்வம், இந்த உலகத்தை படைத்த தெய்வம் வேதாத்மியம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் இது பரிசுத்த வேதம் என்ற ஒரு பைபிள் பேர் இருக்கு. பரிசுத்த வேதம் இது கிறிஸ்தவர்களுடைய புஸ்தகம் அல்ல, இங்கிலாந்து ராஜாக்கள் உருவாக்கின புஸ்தகமும் அல்ல, அமெரிக்காக்காரனுடைய புஸ்தகமும் அல்ல, வெள்ளைக்காரனுடைய மத புஸ்தகமும் அல்ல. வேதம் என்பது தெய்வம் மனுஷனுக்கு கொடுத்த வார்த்தைகள். அதன்படி வாழும் பொழுது தெய்வத்தை கண்டு கொள்கிறார்கள். இந்து மதத்தின் முந்திருந்த உத்தமமான புலவர்கள், தங்களை தியாகம் செய்து வாழ்ந்த புலவர்கள் ஆண்டவரை கண்டார்கள். அப்பொழுது தங்கள் வாக்கியங்களில் எழுதினார்கள், பிரஜாபதி வேதாத்மியம். பிரஜாபதி, இந்த உலகத்தை படைத்த பிரஜாபதி வேதாத்மியம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். ஆத்மானியம் யன்யம், ஆத்மாக்களை விடுதலையாக்க யன்யமானார். சமஸ்கிருதத்திலே யன்யம் என்றால் தியாகம், sacrifice, தியாகமானார். கிறித்துவ பிரயாச்சித்தம், கிறிஸ்துவாக பிரயாசித்தமானார், தன்னையே ஒப்பு கொடுத்தார்.
யாரை விடுதலையாக்க? எங்களுடைய ஆத்துமாக்களை விடுதலையாக்க, எங்கள் பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்க, எங்கள் சாபங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்க தன்னை தியாகமாக்கினார். இவர்தான் கிறிஸ்து என்று அவர் மானிடனாய் வருவதற்கு முன்பதாகவே இந்து மதம் 3000 வருஷங்களுக்கு முன்பதாக அழகாக இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னது. எப்படி கிறிஸ்து மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்து அவர்களை விடுதலை ஆக்குவார் என்று. ஆகவே எங்க வேத வசனம் சொல்லுகிறது, எங்கள் பாவங்களை எங்கள் முதுகுக்கு பின்பாக வீசிவிட்டார். சகையுடைய வீட்டுக்குள்ளே வந்தார், அவனுடைய பாவங்களில் இருந்து அவனை விடுதலை ஆக்கினார். ஆண்டவர் வரும் வரையும் அவனுக்கு ஒரு கோபம். இப்ப நாங்கள் சில பிள்ளைகளோட கத்துறோம், இன்னைக்கு கூட பிள்ளையோட கத்துறோம், ஆனால் மனவேதனைப்படுகிறோம். பிள்ளையை ஏசிட்டோம். நீங்க உங்களோட பிள்ளைகளை ஏசினா உங்களுக்கு கவலை வரும். உங்கள் கணவனை ஏசிட்டீங்கன்னா, வாய் காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கவலை வரும். உங்களோட மனைவி ஏசிட்டீங்கன்னா, திட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கவலை வரும். உங்களோட அப்பா அம்மாவுக்கு ஏதாவது நீங்க ஏசிட்டீங்கன்னா, வாய் அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் கவலை வரும். ஐயோ அம்மாவுக்கு இப்படி சொல்லிட்டேனே, ஐயோ அப்பாவுக்கு இப்படி சொல்லிட்டேனே, அம்மா சாரி அம்மா கிட்ட போவீங்க, அன்பா வருவீங்க, இறங்குவீங்க. மனைவி கிட்ட போவீங்க, சாரி I was really angry, I'm very sorry. ஹஸ்பண்ட் கிட்ட போவீங்க, என்னை மன்னிச்சுங்க, உங்களை கோபமா ஏசிட்டு ஆக்களுக்கு அப்படி இப்படி என்று. ஆண்டவர் வரும் பொழுது இந்த சமாதானத்தை அவர் கொண்டு வருவார். இதுதான் சகையுடைய வீட்டுக்குள்ளே நடந்தது. அவனுக்கு முன்பு ஒரு கசப்பு, உன்னோட பணம் இருக்கா கொண்டு வா, அந்த டாக்ஸ் கலெக்டர் எல்லாத்தையும் தரணும், அதில் ஒரு பகுதியை கவர்மெண்ட் வேணுமா, அவன் மீதியெல்லாம் எடுத்துருவான். கொடுக்க வேண்டியதை விட அதிகமாய் வாங்கினான், எல்லாவற்றையும் வாங்கினான். ஒரு வஞ்சகம், ஒரு கோபம், மற்றவன் அழிந்தால் பரவாயில்லை, நான் நல்லா வாழ்ந்துட்டா போதும். ஆண்டவர் வரும் வரையும் அவனுடைய இருதயம் அப்படித்தான் இருந்தது. சகையுடைய வீடு, சகையுடைய வீட்டுக்குள்ளே யாருக்கும் போக விருப்பம் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் வீட்டுக்குள்ளே போறதுன்னு எல்லாரும் முறுமுறுக்க தொடங்கி விட்டார். அது ஸ்டார்டட் மர்மரிங். இவருக்கு தெரியாதா இவர் பாவியுடைய வீட்டுக்குள்ளே போகிறார்? ஆண்டவருக்கு தெரியும். அவர் போனால்தான் அவன் பரிசுத்தமாய் மாறுவான் என்பதும் அவருக்கு தெரியும். ஆகவேதான் பாவியுடைய வீட்டுக்குள்ளே போனார். அவர் வீட்டை விட்டு வரும் பொழுது பாவியின் வீடு பரிசுத்தமாய் மாறியது. பாவியின் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறியது. பாவியினுடைய ஜீவியம் கொடுக்கிறவனாய் மாறியது. அவனுடைய கசப்பு நீங்கியது, அவனுடைய கோபம் நீங்கியது, அவன் மற்றவனை வஞ்சிக்கிற வஞ்சகம் நீங்கியது. இன்னைக்கு ஏன் கொலைகள் நடக்கிறது? வஞ்சகம். ஏன் கொள்ளை அடிக்கிறார்கள்? மற்றவனுடைய வீடுகளை ஏன் கொள்ளை அடிக்கிறார்கள்? வஞ்சகம். தான் சும்மா இருக்க வேண்டும், மற்றவன் உழைப்பதை பறிமுதல் செய்ய வேண்டும், ஒழிக்க வேண்டும், களவெடுக்க வேண்டும். வஞ்சகம். கடவுள் இல்லாவிட்டால் ஒரு வாழ்க்கையிலே அந்த வஞ்சக பாவங்கள் வரும். அவனை அழித்து விட்டு எடுத்து விட வேண்டும். வருகிறார்கள், உங்கள் தங்கத்தை தான் கொடுக்காவிட்டால் கத்தியாலை வெட்டி விடுகிறார்கள், குத்தி விடுகிறார்கள். எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். இந்த கொரோனா வைரஸை குறித்து நீங்கள் எல்லாரும் உலகம் பேசும் பொழுது அன்றொரு வீடியோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு மனிதன் இன்ஃபெக்டட் என்று தெரிந்தது, அவன் ஒரு டெலிவரி செய்கிற மனிதன் அந்த கொடுக்கிற ஆகாரத்திலே எச்சியை துப்பி விட்டு கொடுக்கிறான். டெலிவரி கொடுக்கும் பொழுது, ஏன் நான் சாக போகிறேன், எனக்கு ஆபத்து வந்து விட்டது, ஏன் மற்றவனை நான் கொண்டு விட்டு போகக்கூடாது? கடவுள் இருந்தால் என்ன நடக்கும்? அவன் வீட்டுக்குள்ளே அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே கடவுள் வந்து விட்டால் என்ன நடக்கும்? நான் மற்றவனை அழைத்து விடக்கூடாது. என் வேலையை நான் செய்வேன், நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க, நீங்க நல்லா செய்யுங்க. மற்றவன் முன்னேறி போனால் நீங்க நல்லா வந்துட்டீங்கன்னா மற்றவனுக்கு பொறாம வந்துடும். அவன் நல்லா வாரா, அவனை பற்றி ஏதாவது சொல்றான், உங்களோட எரிச்சல் வந்துவிடும். நீங்க நல்லா வாழக்கூடாது. நீங்க ஒரு வீடு வாங்கிட்டீங்க, தொடங்கிடுவாங்க. ஆனா வீடு வாங்க ஒரு சதம் கூட உதவி செஞ்சிட மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்னன்னா அவங்க சும்மாவா காசு வச்சா, அவங்க கஷ்டப்பட்டாங்க, காசு விளைச்சா, அவங்க பாடுபட்டிருப்பாங்க, பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுத்துருப்பாங்க, பிள்ளைகளுக்கு வச்சுருக்காங்க. ஆகவே ஆண்டவர் வரும்பொழுது இந்த கசப்புகள், எரிச்சல்கள், தற்பெருமைகள், புகழ்கள், ஏமாற்றங்கள், வஞ்சகங்கள், களவுகள், கொலைகள் எல்லாம் நீங்கிவிடும். சகையுடைய வீட்டுக்குள்ளே போனால் சந்தோஷ மனிதனாய் அவனை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் மாற்றினார். இதுதான் அந்த வசனம். நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பேன். அவரே ஜீவாப்பம், எங்களுக்கு போஜனத்தை தருவார், எங்களை வாழ வைப்பார், நித்திய ஜீவனை தருவார்.
சங்கீதம் 103 அதிகாரம் 3 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வர காரணம் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கல்ல, ஒரு லீடர் ஆகுவதற்கல்ல, ஒரு ஏதோ ஒன்றை செய்வதற்கல்ல. மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை பரலோக வீட்டுக்கு எடுத்து செல்ல, தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து செல்ல. இந்த பூமியில யார் யார் தங்கள் வீட்டை அந்த தெய்வத்துக்கு இடம் கொடுக்கிறார்களோ வாழும் பொழுது மரணத்தின் பின்பதாக தன் வீட்டுக்கு இவர்களை எடுத்து செல்ல அவர் வந்தார். அது யாராயிருந்தாலும் அவர்களை எடுத்து செல்வார். அவரை நம்பும் பொழுது தன்னுடைய பரம வாசஸ்தலத்துக்கு எடுத்து செல்ல வந்தார். அந்த வசனத்தை வாசிக்க முன்பதாக யோவான் 14 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். யோவான் 14 அதிகாரம், John chapter 14 verse 1 and 2. சங்கீதத்தை வாசிக்க முன்பதாக இதை வாசித்து அடுத்ததை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த உலகத்தில் வருகிற கவலைகள், துர்பேச்சுகள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன்கள், ஏமாற்றங்கள் ஒன்றை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள். ஏனென்றால் இவையெல்லாம் தற்காலிகம். இவையெல்லாம் தற்காலிகம். It's all temporary. All your sorrow, all your sadness, all your pain, all the burden, even a family has come இன்னைக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணம் இறுகி போய் நீங்கள் மிகவும் கடினமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நீங்கள் வருகை தந்ததினால் அந்த நிலைமையை மாற்றப் போகிறார். It is a prophecy that God is telling you. கடவுளை மாற்றப் போகிறார். ஆகவே வாசிப்போம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஆகவே அடுத்தது, ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்காக நான் ஒன்றை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பதாக நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. பாருங்கள், இதுதான் நீங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரை தேடுவதனால் வருகிற லாபம். நீங்கள் அவரை தேடும் பொழுது உங்கள் மரணம் பின்பதாக, உங்கள் கண்கள் மூடப்பட்டு உங்கள் ஆத்மா உங்கள் சரத்தை விட்டு பிரிந்த பின்பதாக அவர் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படியாக உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ நீங்களும் அங்கே இருக்கும்படி நான் உங்களை அழைத்து செல்லுவேன். இதுதான் ஆண்டவருக்கு எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த பூமியில ஒரு கொஞ்சம் இடத்தை அவருக்கு கொடுத்துட்டா எங்களுக்கு அவர் பெரிய இடத்தை அங்கே தருவார். ஆகவேதான் சொன்னார், கலங்காதிருங்கள். இதுக்காக தான் சங்கீதம் 103 ஆண்டவர் செய்ய வந்தார். ஆண்டவர் இந்த பூமியில எங்களுக்காக தன்னை தியாகம் செய்ய காரணம் எங்கள் பாவங்களை எங்கள் முதுகுக்கு பின்பதாக வீச மட்டுமல்ல, எங்கள் நோய்களையும் குணமாக்குவதற்காக. He wanted to heal us, not only to deliver us from sin and curse. He came to heal us. எங்களை சுகமாக்கவும் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வாசிப்போமாக. அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. பாருங்கள், நல்லா கவனியுங்கள். 2 விஷயம் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. ஒன்று, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. 2 காரியம். பாவங்கள் யாரும் சொல்ல முடியாது நான் பரிசுத்தவான், நான் ஒரு உத்தமன், நான் ஒரு நீதிமான். அது கடவுளா சொல்லணும், இல்லை மற்ற மனுஷன் போலட்டும். பட் நாங்களே சொல்ல முடியும், நானும் பெரிய ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு பாவமே செய்யலை. நாம் யார்? நாம் அற்ப பாவிகள், நாம் அற்ப தூசுகள். கடவுளுக்கு அவர் பரிசுத்தமான தெய்வம். அவர் எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்குகிறார், எங்களையும் தன்னை போல பரிசுத்தமாய் மாற்ற. ஏன்? அவர் உங்களுடைய தகப்பன், தன்னை போல வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. 2வது, உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு. உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி நிற்கிறார். உங்கள் அக்கிரமங்களிலிருந்து விடுதலை தந்தால் உங்கள் நோய்களையும் குணமாக்குகிறார். ஆண்டவராகிய இயேசு சிந்தின ரத்தம், can we open the door? பாவங்களிலிருந்து விடுதலையை மட்டுமல்ல, நோய்களிலிருந்து விடுதலையை தரும். ஆண்டவராகிய இயேசு சிந்தின ரத்தத்துக்கு பாவத்திலிருந்தும் விடுதலை, நோயிலிருந்தும் விடுதலை. இந்த 2ஐயுமே இரட்சகராகிய தெய்வம் எங்களுக்காக செய்தார். ஆகவே அன்பு இயேசு சுவாமி உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் நோய்களை குறித்து கலங்காதிருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்.
நோய் வர அநேக காரணம் உண்டு. நோய் வர அநேக காரணம் உண்டு. சரீர பலவீனங்களால் நோய்கள் வரலாம். When you get weak, you get sick. நீங்கள் களைத்து போவதினால் நோய்கள் வரலாம். நீங்கள் களைத்து வேலை செய்கிறீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு, மிகவும் பலசாலி, நல்ல உடம்பு வைத்து பெரிய மனிதன். அமெரிக்காவுக்கு போகும்பொழுது அந்த ஆள் 10 பேரையும் ஒரே நிமிஷம் எடுத்துட்டு போற அளவு பலன் இருக்கு. அவ்வளோ பெரிய மனிதன். ஆனால் ஒரு 7 வருஷத்துல அமெரிக்காவில் இருந்து வளர்ந்தார். ஒரு மெலிந்து, ஒரு குச்சியாகி, ஒரு சுவவீனம் அடைந்து ஏழாத மனுஷனாய் வந்தார். பலனே இல்லையே. 3 வேலை செய்தார். வீட்டின் கஷ்டத்தை நீக்க வேண்டும், கடனை தீர்க்க வேண்டும், வீடு வாங்கி கொடுக்க வேண்டும் குடும்பத்துக்கு என்று இரவு பகலாக ஓடி அப்படி களைத்து உடம்பெல்லாம் சுருங்கி போய் வருத்தத்தோடு ஒழுங்காக சாப்பிடவில்லை. அப்படிதான் நீங்கள் கடினப்படிக்க வேலை செய்வீர்கள். உங்க அங்க வெளிநாடுகள் இருக்கிற இலங்கையில இந்தியாவில் என்றாங்க நினைப்பாங்க, சும்மா உங்களுக்கு காசு வருது, நீங்க லண்டனுக்கு வந்தா காசு வந்துட்டு இருக்கு நினைப்பாங்க. அவருக்கு நான் லண்டன் இருக்கிறார், லண்டன் இருந்தா காசு வருமா? இங்க சாப்பாடே வருது இல்லை, சாப்பாடே வராது, ஒழுங்கான சூடே வருது இல்லை, குளிருக்கு சூடே வராது, அப்படி காசு வரும்? நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், நீங்கள் வேலை செய்கிறீர்கள், நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள், அதுவே தான் குணம் கிடைக்கிறது. சும்மா என்ன ஏர்போர்ட்ல வந்து என்ன காசு தான் அனுப்புறாரு அவங்கள. அப்படிதான் அங்கே இருக்கிற மென்டாலிட்டி எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு அவர் அமெரிக்கால காசு வருமா? அமெரிக்காவில் இருக்கிறவனே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், அங்கே பிறந்தவனே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், தெய்வம் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்கள் நோய்களையும் நீக்குவார், உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார். அந்த மனிதன் எல்லா பலத்தோடும் சென்று பலவீனனாய் வந்தாரே, உலகத்தில் அவர் டயர்ட் ஆகிட்டார். He became very weak. ஒழுங்காக சாப்பிடவில்லை, போகும்பொழுது எதையாவது ஒன்றை குளித்து போவது, அவர்கள் சாப்பாடு வாயில போட்டு போறது, அது எல்லாம் அவரை சிக்காக்கி he became weak. அதே போல சில ஆகாரத்தினால் உங்களுக்கு நோய்கள் வரலாம். பிள்ளையான ஆகாரங்கள், ஃபுட் பாய்சன், அதாலே கூட அநேக நோய் வாய்ப்படுகிறது. இப்ப இந்த வைரஸ் எதனால் வந்தது? ஆகாரம் என்று சொல்றாரு. ஆகாரம் என்ன? நாயையும் பூனையையும் கடலையும் தின்றா நோய் வரதானே செய்யும். பாம்பையும் அதையும் வௌவாலையும் வெட்டி தின்றா வரதானே செய்யும். அப்ப ஆகாரத்தினால் நோய்கள் வரலாம். அதே போல பாவங்களாலும் நோய்கள் வரலாம். பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது நோய்கள் வரும். சாபங்கள், பரம்பரை சாபங்களாலும் நோய்கள் வரலாம். இவை எதினால் நோய் வந்தாலும் உங்கள் நோய்களையும் குணமாக்கி எங்கள் பாவத்திலிருந்தும் அவர் விடுதலை தருவார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு. எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். நேரத்தோடு போக எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். புதிதாக வந்தவர்கள் நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் அந்த ஹாலுக்கு வரலாம், நாங்கள் சந்திப்போம். பாஸ்டர் சிஸ்டர் கிருபா அவர்களும் பாஸ்டர் ஜோஷுவாவும் ஜெபம் செய்து முடிவு செய்வார்கள். உங்களுக்கு எண்ணெய் வைத்து ஜெபிக்க வேண்டுமானால் அவர்கள் முன்னதாக நிற்பார்கள். நீங்கள் வரிசையாக வரும் பொழுது, பாடல் பாடும் பொழுது அவர்கள் எண்ணெய் வைத்து ஜெபிப்பார்கள். நீங்கள் எண்ணெய் வைத்து ஜெபம் செய்து பின்பதாக தனிப்பட்ட வண்ணம் சந்திக்க வேண்டுமானால் நீங்கள் சீக்கிரமாய் வந்து சந்தித்து போகலாம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Can we sing a song? பரலோகத்தின் தெய்வமே, இதோ இன்று ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்த ஜனங்களை நோக்கி பார். அவர்கள் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னி ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பேன். ஆண்டவரே, இவர்களுடைய இருதய கதவை நீர் எதிர்பார்க்கிறீர். எங்கள் இருதய கதவு திறக்கப்படுகிறதா என்று எதிர்பார்க்கிறீர். அந்த இருதயத்துக்குள்ளே வாரும் ஆண்டவரே. You abide in us, Lord. You come into our hearts. Be with us. எங்களோடு வாரும், எங்களோடு வாழும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு இல்லாமல் நிம்மதி இழந்து போய் தவிக்கிறார்கள். பணம் சம்பாதிக்கிறார்கள், நிம்மதி இல்லை. ஏன்? கடவுள் இல்லை. அங்கே பணம் இருக்கிறது, ஆனால் தெய்வம் இல்லையே. தெய்வம் இல்லாததினால் சந்தோஷம் இல்லை. எல்லா வசதியும் இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்லை. ஆனா ஆண்டவர் வந்தால் ஒரு கொஞ்சம் இருந்தாலே நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள். அதிகம் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள். பிரச்சனை வரும், நீங்கள் சந்தோஷமாய் வாழுவீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்காக எல்லாம் செய்வார்.
கர்த்தருக்கு உங்கள் இருதய கதவுகளை திறவுங்கள். Lord, come into my heart, abide in me, come upon me and be with me என்று கேளுங்கள். கர்த்தாவே, என் இருதயத்துக்குள்ளே வாரும். அவர் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் எங்கு போனாலும் அவரோடு பேசலாம். எங்கு போனாலும் அவரோடு ஒரு தகப்பனை போல கலைத்துக் கொண்டு போகலாம். ஒரு நண்பனை போல என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். யாரும் இல்லை என்று தனித்திருக்கும் பொழுது என் இயேசு எனக்கு இருக்கிறார், என் தெய்வம் எனக்கு இருக்கிறார். என் எல்லா நேரத்திலும் நன்மையிலும் மட்டுமல்ல தீமையிலும் எங்களோடு இருக்கிற தெய்வம் எங்களுக்கு இருக்கிறார். உலகம் புகழ்ந்தால் மட்டுமல்ல, உலகம் இழிவுபடுத்தினால் கூட எங்களோடு இருக்கிற தெய்வம் எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த பரிசுத்த ஆண்டவர் உங்கள் இருதயத்திலும், உங்கள் வீட்டிலும், உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும் இடம் கொடுங்கள். அவர் உங்களோடு வந்து வாசம் செய்வார். கண்களை மூடி, அப்பா, ஜனங்களை நோக்கி பாரு. உம்மோடு இருப்பதுதான்